உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் திறனவின் காலை உதயம் நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2011ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. முதலில் இன்றைய நற்சிந்தனையை பார்ப்போம். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று இன்றைய நற்சிந்தனை அமைந்திருக்கிறது. வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சில விடயங்களை தெரிந்தோ தெரியாமலோ இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். அப்படி நாங்கள் ஒரு விடயத்தை இழக்கிறோம் என்று சொன்னால் அந்த இழந்த ஒரு பொருளுக்காக நாங்கள் கவலைப்படாது, வாழ்க்கையிலே எங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கிறது, நாங்கள் இழக்கக்கூடாத விடயங்கள் என்ன என்ன எங்களோட வாழ்க்கையிலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அவற்றை நாங்கள் மிச்சப்படுத்த வேண்டும், அவற்றுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இழந்தவற்றை எண்ணி கவலைப்படாது, இழக்காமல் எங்களோடு இருக்கும் விடயங்களை எண்ணி அவற்றுக்காக வாழ வேண்டும், அப்போது வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற பேசும் என பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். பிரதான தலைப்புச் செய்தியாக சேனல் 4 வீடியோ தொடர்பாக வருட இறுதிக்குள் இலங்கை சர்வதேச விசாரணைக்குள் சிக்கும், அரசுக்கு மங்கள சமரவீர எச்சரிக்கை. இது சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. இலங்கையின் யுத்த குற்றம் தொடர்பான சேனல் 4 வீடியோ காட்சிக்கு எதிராக இலங்கை நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த வருட இறுதிக்குள் இலங்கை சர்வதேச விசாரணைகளுக்கு சிக்குவது நிச்சயம். இதனை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த வீடியோ காட்சி பொய்யானது என நிரூபித்து சேனல் 4க்கு எதிராக இலங்கை அரசு பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் இவ்வாரம் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மங்கள சமரவீர தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. எழுத்து மூல ஆவணத்தை கூட்டமைப்பிடம் சமர்ப்பிக்க மேலும் கால அவகாசம் கோரியுள்ளது அரசு. அடுத்த கட்ட பேச்சு ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்கின்றார் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் மீள்குடியேற்றமா என்ற கேள்விக்குறியோடு ஒரு புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மீள்குடியேற்றம் என அழைத்து வரப்பட்டு திறந்த வெளியில் இறக்கிவிடப்பட்டும் கூட்டமைப்பு எம்பிக்களிடம் வடமராட்சி கிழக்கு மக்கள் குமரல் என்ற செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. இனி வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். பிரதான கட்டமிடப்பட்ட செய்தியாக பேராசிரியர் சிவத்தம்பி காலமானார் என்று அவருடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகின் இலக்கிய விமர்சகரும் திறனாய்வாளரும் சமூக சிந்தனையாளருமான பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி தனது 79வது வயதில் நேற்று புதன்கிழமை இரவு காலமாகி இருக்கிறார். யாழ்ப்பாணம் கரவட்டியைச் சேர்ந்த இவர் 1932ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி பிறந்திருக்கிறார். இலங்கை பல்கலைக்கழகங்களில் இளங்கலைமானி அதேபோல முதுகலைமானி பட்டங்களை பெற்ற இவர் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் தனது PhD பட்டத்தை பெற்றுக் கொண்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் சமூக வரலாறு, தமிழரிடையேயான கலாச்சாரமும் தொடர்பாளரும், தமிழ் நாடகம் போன்ற இலக்கிய திறனாய்வுகள் இவரால் மேற்கொள்ளப்பட்டவை என்பவை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருக்கும் அனைத்து அரசு கட்டடங்களும் அகற்றப்படும், சபையில் பிரதமர் தெரிவிப்பு. பாதுகாப்பு படை தலைமையகம் மட்டுமல்லாது கொழும்பு நகரில் அமையப்பெற்றுள்ள அனைத்து அரச நிறுவன கட்டடங்களும் அகற்றப்படும் என்று பிரதமர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்ததை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். பிரதான தலைப்புச் செய்தியாக கடவுச்சீட்டில் மோசடி, அனுபவம் பெற்ற பணிப்பெண்களாக ஆள் மாறாட்டம். கடவுச்சீட்டில் மோசடி செய்து 2 பெண்களை பணிப்பெண்களாக வெளிநாட்டுக்கு அனுப்ப எத்தனித்த நபர் ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். முகவர் நிலையத்திற்கும் சீல் வைக்கப்பட்டதாகவே அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் கட்ட தலைமைத்துவ பயிற்சி 11ஆம் தேதி பல்கலைக்கழக நுழைவு ஆவணங்களுடன் வருமாறு மாணவர்களுக்கு அழைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. புத்தளம் அனல் மின் நிலையத்தின் மின்னுற்பத்தி ஆரம்பம், நாட்டின் மின் விநியோகம் சீரடையும். சம்மாந்துறை தாருசலாம் நேற்று வழமைக்கு திரும்பியது. 12 மாணவர்களும் தொடர்ந்தும் சிகிச்சை, விசேட குழு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. 3 வருட காலத்தில் 416 ஒப்பந்தங்கள், ரூபாய் 2,97,919 மில்லியன் முதலீடுகள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கடந்த வருட காலத்தில் இலங்கையில் 2,97,919 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் லட்சுமி யாப்பா அபேவர்தன தெரிவித்ததாக இந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் இன்று முதல் 17ஆம் தேதி வரை வாக்காளர் அட்டை விநியோகம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதே நேரத்தில் வாசனை திரவியங்கள் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. காய்கறிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாசனை திரவியங்கள் புற்றுநோயை இல்லாமல் செய்துவிடும் என்று அயர்லாந்து நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 24 மணித்தியாலங்களுக்கு இடையில் இவை புற்றுநோய் கலங்களை அழித்துவிடும் என்றும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் கலங்கள் முழுமையாக அழிந்து விடுகின்றமை இவர்களது ஆய்வு ஒன்றின் மூலம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஞ்சி, மஞ்சள் ஆகிய வாசனை திரவியங்களில் இந்த சக்தி அபரிமிதமாக உள்ளது என்றும் அறியப்பட்டுள்ளதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அந்த தகவலோடு திறனவின் காலை உதயம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் காலை உதயம் நிகழ்ச்சி வழமை போல நாளையும் இடம்பெறும்.
சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adaderna.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.